ஹாய் மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது என்பி பிரதர்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிராணி 2 தான் விளாட போகிறோம். வேறு ஒன்றும் இல்லைங்க, இதுதாங்க கிராணி 2. கிராணி 1லி இப்படி தான் இருக்குது, கிராணி 2லி இப்படி தான் இருக்குது. கிராணி 1, 2, 3 இதில் எஸ்கேப் பண்ணணுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டு பாருங்கள். இதில் ஒரு கடைசியில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இதான் நாங்கள் யூடியூப் சேனல் போகிறோம் ஃபஸ்ட்டான இது வீடியோ. ஆனால் நேற்றே போட்டிருப்போம் அந்த வீடியோவை. ஆனால் இந்த வீடியோ பார்த்தோன்னா நேற்று போகிறக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவம். அது என்ன நான் இப்போ சொல்லலை, நான் அடுத்து சொல்கிறோம். எட்னிங்களுக்கு பக்கத்தில் வரும்போது சொல்கிறோம். இந்த கதவை சத்தி விட்டு போயிடலாம், இல்லாட்டினா உள்ளே போயிடுவான் கிளம்பேன். சரி ஓகே, அந்த பக்கம் அவங்கள டைவர்ட் பண்ணிட்டு மேலே வந்து பார்த்தா ஸ்டன் கன் கிடச்சிருக்கு. சரி ஓகே, பார்க்குறவன்லாம் கண்ணில் சூட வேண்டியது அப்படின்ட்டு கீழே போனேன். யாரோ என் பக்கத்தில் இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அப்புறம் தான் ஊக்குன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. எப்படியோ சளி பிடிச்சி மூக்கு உறிஞ்சி விட்டீங்கன்னா எப்படி ஒரு சவுண்டு அந்த மாதிரி. எங்கே இருக்க? காயனங்கடையில் இருக்கேன். கேட்குது பாரு கேள்வி. உன் வீட்டில் தாண்டி இருக்கேன். ஐயோ வந்துட போதே, நம்ம வேறு தெரியாமல் ஆடி ஓடிக்கிட்டு இருக்கோமே. சரி ஓகே, கொண்டாடுவோம். அப்புறம் கடைசியில் ஆடுமோண்டா மச்சான் ஆடுவோண்டா அப்படின்ற மாதிரி பண்ணிட போகுது. சரி ஓகே, ஐயோ எல்லாம் திறக்க மாட்டேங்குது. திறந்துரு சீசே. பாதாள கொகை கீழ் உள்ளே இருந்து என்ன பண்ண போகிறேன்னா இதை நைட்டி விட்டு அப்படி உள்ளே போயிட வேண்டியதுதான். போவோம் போய்க்கிட்டே இருப்போம் போய்க்கிட்டே. இதில் என்ன தெரியுமா இருக்கும்? ஆனால் இதில் இப்போ தான் டே 1 நான் விளாட்ல. டே 1 தானாடா, நீ தானாடா விளாட்ற. ஏன்டா போய் சொல்கிறேன். டே 2ல் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் விளாடுவோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று. டே 3 டே 4 மட்டும் இவன் கையில் நான் கொடுத்துட்டு டே 5ல் நான் ஆடுற ஆட்டத்தை மட்டும் பாருங்களேன். அப்படி ஒரு ஆட்டமாக இருக்கும். கடைசியில் மேட்ச் வின் பண்ணனா இல்லையான்னு வெயிட் பண்ணி பாருங்க. ஆனால் கடைசி கிளம்பி வேறாண்டி எங்கேப்பா இருக்க? இந்தா இங்கே தான் கிடங்க. மூஞ்சில வாணி அடிக்க இருக்கு. இப்போ வாடி எக்ஸாட் இல்லை என்னடா அது? அடே இன்னும் ஸ்னோ மோஷன்ல கத்துது. சரி ஓகே, என்னடா இப்போ போலாமா வேணாமா? இப்போ பக்கத்தில் வேற பாட்டு சத்தம் வேற கேட்குது. பக்கத்தில் கிளம்புன்னு இருக்காங்க. சரி ஓகே, அவன் தைரியத்தை வர வச்சுட்டு போவோம். செத்தால் சாவம் வாழ்ந்தால் வாவும். சரி, அது வாழ்ந்தால் வாவும் செத்தால் சாவம் அப்படின்ற ஒரு பழமொழி. சரி, பழமொழியா என்ன மொழின்னு தெரியல, நானே கண்டுபிடிச்ச ஒரு வேர்டு அவ்வளோதான். கீழே போகிறேன். கிராணி எங்க இருக்கு? ஏன் உன் பொண்டாட்டிய போட்டு தள்ளிட்டா? பாட்டி பக்கத்து ரூம்ல பத்து கிடக்கு. இந்த நீங்க வீட்டு வாசல்ல படுத்துக்கோ. பின்னாடியே வர தேங்காய் தலையா? நம்ம தாங்க பின்னாடியே போயிட்டு இருக்கோம். சரி ஓகே, அவன்கிட்ட இருந்து அவன் கழுத்துல ஒரு கீ இருந்துச்சு. அங்க போய் பார்த்தா செட் கீ, அது என்னது சீக்ரெட் கீ அப்படின்னு சொல்லி ஒரு கீ இருந்துச்சு. சீக்ரெட் கீ இல்லைங்க, வெப்பன் கீன்ட்டு. சீக்ரெட் கீன்னு ஒன்று இருந்துச்சு. அதுக்குள்ளே போயிட்டு அப்புறம் நான் அதை திறந்து போய் பார்த்தேன். மேலக்க ஒரு 2-3 ட்ரா வந்துச்சு. அதில் போய் திறந்து பார்த்தா வெப்பன் கீ கிடச்சிருக்குங்க. சரி ஓகே, இந்த ஷார்ட் கன்ன பலி யாருன்னு தெரியுமா? இந்த அதிர்ஷ்டக்காரங்க யாருன்னு தெரியலையே. யார் அந்த அதிர்ஷ்டக்காரங்க இந்த கண்ணோட பலியாக வாங்க போடுது? பாட்டி நீங்க அந்த லக்கி பீஸ் நான் வாங்க. ஐயோ கிளவிக்கு 2 வாட்டி பக்ஸ் ஷாட், 4 வாட்டி பக்ஸ் ஷாட். பக்ஸ் ஓகே. மனசில் தைரியத்தை வளர்த்து விட்டு ஆடுவோம் பாடுவோம். பாத்தியா பக்கா இந்த கிளவியை மட்டும் கிளவன் பார்த்துட்டானோ எனக்கு தெரிஞ்சு. எங்க இருக்கான்? பாத்துட்டா பின்னாடி. அவன் வாய திறக்க மாட்டான்டா. நீ வேற ஏன்டாவது இங்க இருக்கா? வாடி வாட்டா நாட்டுக்கட்டா தொடையில போட்டு குத்திக்கிட்டா. ஏன் நடுங்காதரா, புல்லட் எடுக்க முடியல. இவனுக்கு வேற வேலையே இல்லை. பாரு மல்லாக போடுது. சரி ஓகே, இந்த ஸ்டன்கன் பூம் 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 டும்புடுக்கும் இங்கே என்ன இருக்கு? இந்த டிராவில் பார்க்கவே இல்லையே நான். வரே வா டேப்புங்க. ஓகே, எனக்கு ஒன்று புரியல. இதில் நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பண்ணுவோம். ஹெலிகாப்டர் நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இந்த வீடியோவில் காட்ட முடிஞ்சால் காட்டுறேன், இல்லாட்டினா அடுத்த வீடியோவில் வருவேன். சரி, டக் டேப்பு நம்ம எதுக்காவது இதில் பேப்பர் எங்கேயாவது ஒட்டும் போதோ இல்லாட்டினா நம்ம பிறந்த நாளைக்கு எங்கேயாவது பலூன் ஒட்டும் போது தானே யூஸ் ஆகும் டேப்பெல்லாம். ஆனால் இந்த கேமில் எப்படி தெரியுமா? ஹெலிகாப்டரோட ரெக்கை உடஞ்சிருக்கு. அந்த உடஞ்சதையுமே சேர்த்து இந்த டேப்பை வச்சு ஒட்ட சொல்கிறாங்க. இது லாஜிக்கா இல்லையா? நீங்களே கமெண்ட் சொல்லி. எப்படி பத்துது? ஏன்னா டேப்பு எத்தனை ஒரு
எத்தனை ஒரு 100 டேப்பு வேணுங்க. இந்த மாதிரி ஒரு டேப்பை வச்சு 100 டேப்புன்ற மாதிரி பண்ணுறாங்க. நான் எதுக்கு மேலே மேலே ஏறிட்டு வரேன்? சை, எனக்கு ஒரு அவமானம். சரி ஓகே, மேலே போயிட்டு நம்ம வேறு என்ன பொருள்லாம் கிடைக்குது பார்ப்போம். இந்த சைடு ஏதாவது பிக்சர் பார்த்தனே. கிளவா. ஆஹா, அவன் படுத்து தூங்கிட்டு இருக்கான்ல. உன்னோட போட்டோ எடுத்தது அவனோட போட்டோ தான் இருக்குது. சரி ஓகே, என்னவா பண்ணுவேன். இங்கே புல்லட் இருக்குது, இது தேவைப்படுங்க. டோர் லாக்கு இது சுத்தமாக தேவைப்படாது. அப்படி காலை உடச்சிக்கிட்டு தாண்டா கீழே விழுக வேண்டியதாக இருக்குது. ஓகே 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 ஓகே. இங்கே ஒரு பிக்சர் இருக்குங்க. சூப்பர் சூப்பர். இதை எடுத்து அப்படியே கொண்டு போய் மேலே போய் போட்டுடலாம். வாங்க 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 நண்பர்களே. எடுத்தாமல் ஓட்டோம் இப்போ 2 பேருமே எதுக்குடா 2 பேர்? இது அவங்களுக்கெல்லாம் நான் பயப்படுறாரு இல்லை. வாங்க நண்பர்களே, எல்லாரும் முன்னா போலாம். அப்படியே பிரிவினையாக்கும். அப்படியே போய் அடி வாங்கலாம். சூப்பராக இருக்கும். வாயை மூட்டு இருக்கிற இங்கே கண்ணு யாரோ இந்நேரம் அவங்க முடிச்சிருப்பாங்க. போயிட்டு கீழே யாராவது இருக்காங்களா? மாபாய் வந்துட்டாண்டோய். எங்கடா இருக்கீங்க? யாருமே காணுங்க. சந்தேகமே யாருமே இல்லை. சரி ஓகே ஓகே. ஐயோ, அப்படியே சத்தம் கேட்கணும் கைஸ். இப்போ யாரும் அந்த மாதிரி கேட்கல. மக்களே, முக்கியமாக இந்த வீடியோக்கு 2 பண்ணணும். லைக்கு, சப்ஸ்கிரைபு, அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பெல்லைக்கான ஹாலில் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போடும்போது டக்குன்னு வரும், நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். நீங்களே அதே மாதிரி பார்த்துக்கிட்ட மாதிரி இருக்கணும். சரி ஓகே, இந்த இடத்துல போவோம். நீ முன்னாடி போனா நான் பின்னாடி வரேன். மற்ற பள்ளிக்கு இந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு இது நடக்கும் பாருங்க, சம்பவம் நடக்கும் பாருங்க. ஒரு இந்த சீனை ஒரு ட்ரிகர் பாருங்க, ஷூட்டுன்னு இருக்கும் பாருங்க ஸ்டார்டிங். அதை அழுத்த முள்ளன்ட்டு அண்ணு செதி பண்ணிடுச்சு காய்ஸ். ஆமாம் ஓகேக்கா. டபுள்ஸ் போட்டு போகிறாங்கடா. சாவு இது சவுண்டு போட்டு வரச்சிட்டோம். பக்கத்துலேயே இருக்கானே. கிளவா இருக்கியடா? இதாங்க அந்த சீனு. ஏங்க கன்னு செதி பண்ணிருச்சு. 2வது நாளாச்சு. டே 2 டங். சரி ஓகே, நீங்களே தசை திருப்பி இதுதான் வேறு வேலை பார்க்கணும். வேறு வேலையே இல்லை. எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் பண்ணுறானே. இனிமேல் இந்த மாதிரி சீன்லாம் உங்களுக்கு வேணுமா வேணாமான்னு என்னன்னு மட்டும் சொல்லுங்கள். நாங்கள் அப்போ எடிட் பண்ணி போட்டுக்கிறோம். சரி, இப்போ நேரம் எடுத்தேன் ஓட்டுறோம். நான் அந்த ரூம்குள்ள ஓட்டோம். இங்கே போயிட்டு கிட்டு 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 கதவை சாத்திடலாம். ஏன்னா ரகம் போட்டாதான் கிளம்ப வருவான். வாய்ஸ் ஆனால் இந்த டே 3 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிழவன் தான் ஃபஸ்ட்டு வருவோம். ஏன்னா கிழவனு காது கேட்க என்ன இருந்தாலும் கிழவன் தான் எடுத்தேன் பண்ண 3 டேஸ்மே அவன் தான் வருவான். மிச்சம் 2 நாள் தான் கேள்வி வருவான். அப்படியெல்லாம் அதுக்குன்னு அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது இல்லைடா. சரி ஓகே, போ 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 போ. இன்னொருத்தி இங்கே ஒருத்தி. இன்னும் ஒருத்தியா ஒருத்தனா? ஒருத்தி. போ 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 போ. அப்படியே போயிரு. ஏனாமா இங்கே ஒரு சங்குன்னு இருக்குமே. உன்னை பார்த்து எனக்கு ஊண்டிலையா இப்போ ஒன்று மூணு தோணுது. நீ எதுக்குடா? அப்போதான் அதுக்கு பார்த்தா நல்லா இருக்கும். இப்போ கிளம்பு ஷானி அடிக்கணும். ஓகே, முதல்ல சவுண்டு போட்டு அந்த கிளவி வச்சிடலாம். சூப்புன்னு பிடிக்கும்ல அவனுக்கு ஒரு நிமிஷம் இப்போ பாரு. கிளவி உனக்கு சூப்பு வேணும்னா வா, நான் எடுத்து வச்சிருக்கேன். எங்க சூப்பா இருந்தா வர எங்க சூப்புங்க? இங்க வா இங்க பாரு. வந்துட்டேன். எங்க சூப்பு காணா? சூப்பா இந்த உனக்கு சாப்பு எங்க அந்த கிழவனுங்க? போடு. இந்த கிழவா எங்களுக்கு எப்படி அடிச்சு மூஞ்சில இந்த வாட்டி பாருங்களா. கிழவனுக்கு என்ன அடி அடிச்சு எங்கிட்ட அடிச்சிருக்கோம் பாருங்க. பொண்டாட்டி அடிச்சுட்டியா? தாண்டா அடிப்பேன். செம்ம அடிங்க. எங்கிட்ட அடிச்சுன்னு பாத்தீங்களா? அடி டவுன் காலில் விழுந்து மடிப்பு கேட்கணும். காலை ஒரு போட்டு பார்த்தா ஏதாவோ பண்ண போறான்னு மட்டும் தெரிய போகுது. முக்கிற மாதிரி எப்படி படுக்கிறோம். சரி ஓகே, 1 2 ஓகே. இது கொண்டு போய் மேலே போய் போட்டு வந்துடலாம். எண்ணில் ஏறு ஐலஸா, கீழே இறங்கு ஐலஸா. எண்ணில் ஏறு ஐலஸா, கீழே இறங்கு ஐலஸா. ஏறுறா. இப்போ போடுற ட்ராப்பை. இப்போ கீழே போயிட்டு அந்த 2 போட்டாவை எடுத்துகிட்டு வர. காலை உடச்சிக்கிட்டு தான் போய் எடுக்க வேண்டியது. இதுக்கப்புறம் செத்தா நம்ம தான் பொறுப்பு. எங்கே ஃபஸ்ட்டு ஃபோட்டோ? ஏதோ ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துகிட்டு போகலாம். ஓகே.
ஓகே 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 எங்கட போட்டோ கீழே விழுந்துச்சுங்க. என்னங்க எடுத்தாச்சா? ரன்னிங்கில் எடுத்து ரன்னிங்கில் மேலே ஏறியாச்சு. மாசில் தமாசு தமாஸ். ஓகே, நாங்கள் இதில் சீலை கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருப்போம். வாய்ஸும் கொஞ்சம் கட் பண்ணியிருப்போம். நீங்கள் யாரும் அதை கண்டுக்காதீங்க. கண்டுக்காதீங்க. நேரம் கிழமை வந்து சுட்டணும். ஏன்னா கிழவனுக்கு மட்டும்தான் நம்ம ஸ்டன்கள் நடித்தோம். ஸ்டன்கள் நடித்தா 2 நிமிஷம் தான் வரும். ஆனால் அதுவே ஷார்ட் கன் நடித்தா 2 நிமிஷம் 30 செகண்ட் டைம். இன்னொன்று ஒன்று சொல்லட்டுமா? ஸ்டன் கன் அடித்தா 2 நிமிஷம் 30 செகண்ட்ரா. அதுவே ஷார்ட் கன்னில் அடித்தா 2 நிமிஷம் 50 செகண்ட்ரா. எப்படியா பார்த்தாலுமே 3 நிமிஷம் வந்திருக்க வேண்டியது ஷார்ட் கன்னில். ஸ்டன் கன்னில் 3/4 மணி நேரத்துக்கு வந்திருக்க வேண்டியது. இங்கே யாரும் இல்லை இப்போதைக்கு. இதுக்கு திறந்து வா. எங்கே என்ன கட்சி தெரியுமா? ஹெலிகாப்டருக்கு இதை கொண்டு போய் நான் மேலே கொண்டு போட்டு தட்டி விட்டு வந்துட்டோமே ஃபோட்டோ. அந்த கிளவி போடாடே. கிளவியோட புருஷனா இந்த என்ன பிள்ளையா இருந்தா என்ன போட்டு சொல்லிட்டு ஒரு வாட்டி பேரணியா போட்டு தள்ளிட்டோம். அது இந்த கிளவி என்ன ரிவெஞ்சு கொடுத்துருன்னு மட்டும் பாருங்க. அதுக்கு நம்ம ரிவெஞ்சு கொடுத்துட்டு போதும். நாங்கள் எப்படி ரிவெஞ்சு கொடுத்துருப்போன்னு மட்டும் பாருங்களேன். சரி ஓகே, போர்க்களத்துக்கு போகிறோம். அதனால கண்ணை ரீலோட் பண்ணிட்டு போகலாம். சாரி, ஆல்ரெடி கண் எடுத்துட்டு போகணும். ஓகே, ரெடியா? 3 2 டங்கடக்கடதங்கடதங்கடதங்கடதங்கடதங். ஓகே, நீங்கள் முட்டாப்பூச்சி பார்ப்பீங்கன்னா லைக் பண்ணுங்கள். சில் ஜோன் பார்ப்பீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம லைவ் போடலாமா வேணாமான்னு 2 கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. இதா பாருங்க, கிளம்பு கக்குஸ்ன்னு சொல்லி வரான். இதா உச்சா போயிட்டு வரேன். இந்தாடா மேல் முதுகு சட்டை இங்கே காணும் கிளவிய. உன்னையும் தாண்டி போட்டு தள்ளுவேன். எங்கே இருக்குன்னு சட்டின்னு வா. சீக்கிரம் வாயேன். சேவோ தையல் போட்ட இடத்துலே அடி கிளவிக்கு. அவமானமாகி விட்டது கிளவிக்கு. சரி ஓகே, கிளவிக்கு ஒரு அடியாச்சும் வாய் ஷாட் அடிக்கணுங்க. வாய் ஷாட் அடிச்சே திருணும். வேணுமா வேணாம் பார்த்தாலும் வாயை திறந்து போட்டே வர. அதனால புல்லட்டை தூக்கி வாயில் வச்சுக்கணும். ஸ்டன்கன் தூக்கிட்டு வாயில் போட்டுருணும். இல்லை ஷாக்கை தூக்கி வாயில் போட்டுருணும். ஆடிக்கிட்டே கிடக்கணும். இல்லாட்டினா புல்லட்டை வாயில் போட்டு வாயை திறந்துருக்க மாதிரி பண்ணணும். ஆல்ரெடி வாயை திறந்து தான் இருக்குது. சரி ஓகே, இன்னும் நமக்கு என்ன வேணும்னா ஃபியூல் கேன், ஒரே ஒரு ஃபோட்டோ, அப்புறம் ஒரு ஃபியூல் கேன். இந்த 2மே கிடைக்கணும்னா முதல்ல ரென்ச்சுக்கு வேணும். சொல்லி வாய முடிக்கல, ரென்ச்சு கிடச்சிருச்சு. ஹெலிகாப்டர் மேடுவன் வேணுமே. ஏங்க டக்குன்னு கிடைக்கிதுங்க ஹெலிகாப்டர் மேடுவன்னு ரென்ச்சு. பரவாயில்ல, கேமெல்லாம் நல்லா தான் இருக்குது. இங்கே கீழே காண ஆளையே போய்ப்பாங்க. சரி ஓகே, இந்த சைடு யாரும் இல்லை. இந்த சைடு யாரும் இல்லை. அந்த பக்கம் ஓகே, கடைசி ஃபோட்டோவும் கிடச்சிருச்சுங்க. ஏங்க எனக்கு ஒரு டவுட்டுங்க. கடைசி ஃபோட்டோவே கிடச்சிருச்சு. எங்கே எடுத்துகிட்டு போயிடலாம். டவுட்டுன்னு தெரியுமா? இந்த பைப்பு மட்டும் திறந்து விட்றக்கு இவ்வளோ பெரிய இடத்த கட்டி வச்சுருக்கானுங்க. பைத்தியாரனுங்க பானுங்க கூட இருக்குது. நமக்கு இப்போ ஸ்டன் கன் வேணும். அதை போட்டு தள்ளுறதுக்கு. அது தூங்கிட்டு இருக்குங்க. இப்போ பாருங்கள், ஜீம் டப்பாக்கு டம் டம் யாரா பண்ண மாதிரி ஜீம் டப்பாக்கு டம் டம்ன்ற மாதிரி எடுத்து பண்ணுவாங்க பாருங்க. ஜீம் டப்பாக்கு டம் டம் தான். ஐயோ, இது தெரியாமல் போய் எடுத்துட வேண்டியது தான். குடிச்சா ஓஹோ, என்ன தாண்டி வர மாட்டீங்க? என்ன காரி துப்புற? நான் நீ துப்புட்டுமா? அது அங்கேயே கிடக்கட்டும். நம்ம போய் தேவையுள்ள பொருட்கள்லாம் போய் பொறுக்குவோம். கையில் என்ன இருக்குது? இப்போ நமக்கு ஷார்ட் கன் வேணும். பிறகு அதை அழிக்கணும்னா ஒரே வழி ஷார்ட் கன் தான். அதை அழிச்சிட்டு தான் பேய்ங்க வருமே. இப்போ 2 பேருமே கிளப்பிட்டு வரும். காலை கிளம்பிட்டு அது 2 போட்டுட்டுக்கு அப்புறம் தான் அதை போட முடியும். முதல்ல யார் கண்ணில் படுறாங்களோ முதல்ல அதை போட்டு தள்ளுவோம். எனக்கு புல்லட் இல்லையே. நம்ம பெரிய போர்க்களத்துக்கு போகிறோம் காய்ஸ். அதனால புல்லட்டை ரீலோட் பண்ணிக்கலாம். 1 டபக் 2 எங்கே என்ன? ஐயோ ஆமாம், ரீலோட் குதிக்கலாமா? 1 2 2 3 காது பஞ்சர் ஆயிடுச்சு. ஆமாம், சரி ஓகே, இதை கொண்டு போய் அப்படியே போவோம். அங்கே போட்டு என்ன பண்ணலாம் தெரியாதா? வேற ஒன்றும் இல்லை. 2 பேருக்கு போயிட்டு முதல்ல போய் முடிக்கணும். அவங்க 2 பேரும் முடிச்சுட்டு அந்த யாராவது இருக்கீங்களா? இங்கிட்டியாதான் இருக்கீங்களா? இங்கிட்ட யாராவது இருக்கீங்களா? யாருமே கண்ணில் படல. முதல்ல அந்த சாத்தம் எங்கே கிடக்குன்னு போய் பார்ப்போம். கிளவா 2 பேரும் வீட்டை விட்டு ஓட்டிங்களா? ஆமாப்பா, வரேன். கழுத்து ஷாட் இதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். சரி ஓகே, பாட்டு லோட் பண்ணிக்கலாம். லோட் கிளவி காணோம்.
எங்கே போச்சு? சுருக்கு 2 புல்லட் போயிருந்து முட்டை இப்பலாம் மண்டா சாட்டு. ஐயோ போட்டுறாத. அவ்வளோதாங்க. கிளம்பி இந்த சைடு போடலாம். பின்னாடி வந்துட்டு முன்னாடி போயிட்டேன் guys. எனக்கு வர்ற கோபத்துக்கு இவங்க 2 பேர்த்துல யாரா ஒருத்தரை மர்டர் பண்ணியே தீரணும் guys. கண்டிப்பாக சொல்கிறேன், மர்டர் பண்ணியே தீரணும். ஓகே, இங்கே எங்கே அது அடித்த ஷார்ட் எங்கே வரைக்கும் போய் வந்துருக்குது பார்த்தீங்களா? ஓகே, அந்த சாத்தானை போட்டு தள்ளலாமா வேணாமா? போடலாமா? என்ன பண்ணலாம்? என்கிட்ட இப்போ புல்லட் வேறு இல்லையே. மேலுக்கு புல்லட் இருக்கா? என்ன புல்லட் இங்கேயும் இல்லை. அப்போ நேராக இங்கே டேரெக்டாக இங்கேருந்து கிச்சனுக்கு போகலாம். கிச்சனில் தான் நம்ம ஹெலிகாப்டர் மேடுவன் கிடச்சதில்ல, அந்த இடத்துல நான் ஒரு புல்லட்டை பார்த்தேன். அதை போய் எடுப்போம். இன்னும் கிளம்பி வருதா? இல்லை வரல. லோட். ஷூட் கிளம்பி பாக்ஸ் ஷாட்டாக போகுது. 3 வாட்டி பக் ஷாட்டுங்க. லோட். எங்கே காணா? ஷூட். எங்கேயும் ஷூட் பண்ணல. ஆமாம், சரி கொஞ்சம் முன்னாடி சொல்லிட்டேங்க. இவங்க 2 பேரும் இப்படி தான் வழியில் படுத்து கிடக்காங்க. உஷன்னு முன்னாடியும் ஒட்டுக்கா போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ அந்த இதை எப்படி இந்த ஸ்டன் கன்னை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த புல்லட் எடுத்துடலாமா? அங்கே படுத்து தூங்கிட்டுருக்கு. தூங்கிட்டுருக்கு. போமா வேணாமா? வேணாம். இது இப்படி போட்டு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. நேராக கிச்சனுக்கு போவோம். கிச்சனுக்கு போயிட்டு மீட்டை போய் எடுத்துகிட்டு வருவோம். மீட்னா எதுவும் இல்லை, நீங்கள் எதுவும் நினச்சிடாதீங்க, கறி தான். மேட்டு மீட்டு மோட்டர் என்னடா ரைமிங்கு? சரி ஓகே, மீட்டரு மோட்டருன்ட்டு அதெல்லாம் சொல்கிறதுக்குள்ளேயும் விரிஞ்சு போயிடும். கீழே போகலாம். செவுத்துலலாம் முட்டை போகிறேன்னு குதிக்கலாமா? டுமலிக். பாத்ரூம்குள்ளே கறியை கொண்டு போனால் எவனாலையுமே சாப்பிட முடியாது. ஆனால் அந்த சாத்தா இப்போ நான் பாத்ரூம்குள்ளேருந்து கொண்டு வரேன். அந்த சாத்தா என்ன நினச்சிதுன்னு தெரில. 8 கால் புஜ்ஜி இந்தா சாப்பிடு. நாற்று அடிக்குதுங்க. சரி ஓகே, சீக்கிரம் போகலாம். ஓடுறோம். இங்கே என்ன இருக்குது? ஓகே வா. ஓகே, சேஃப் கீ கிடச்சிருக்கு. இதை அப்படியே போய் எடுத்துகிட்டு போகலாம். எடுத்துகிட்டு போய் அந்த சேஃப் லாக் எங்கடா இருக்குது? இந்த சைடு தான் இருக்குது. நீ இந்தா இப்போ என்ன பண்ணலாம்? சேஃப் லாக் எடுத்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்தே மாதிரி நோட்டோன்ட்டு அப்படி சொல்லக்கூடாது. பொறுமையாக நடந்து போயிட்டு கேஸ் ஷீல்டிங் இதை எடுத்துகிட்டு போயிட்டு நேராக போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேலையை பண்ணியிருப்போம். தற்கொலையாட்டம் கடைசி சீனில் நான் தாங்க கிளம்பு பின்னாடி பைத்தியக்காரனாட்டம் பண்ணியிருப்பேன். கிளம்பு பின்னாடியே போயிட்டு தற்கொலை மாதிரி விஷயத்தை பண்ணிட்டான். கிளவி அடிக்கலை. ஆனால் யார் அடித்தான்னு நான் சொல்ல மாட்டேன். 2 பேரில் யார் அடித்தா நீங்களே சொல்லுங்கள். ஓகே, நீங்களே கெஸ் பண்ணுங்கள் கைஸ். கரெக்டான கெஸ்ஸான்னு பார்த்துடலாம். ஓகே வாங்க போகலாம். நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க கைஸ். நம்ம சீக்கிரமாக ஒரு 100K சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் பண்ணணும். இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்கு. அதுக்குள்ளேயும் நீங்கள் கேட்கல, ஏன்டா இப்போ ஆரம்பிச்சா? அதுக்குள்ளேயும் உனக்கு 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் 100K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுமா? கொஞ்சம் நீங்கள் நான் மனசை வச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம், அல்லது உங்கள் இதாக வச்சுக்கலாம். பெல்லைக்கான ஹால்லேயும் போட்டு வச்சுக்கலாம். வர நோட்டிஃபிகேஷன்லாம் டக்குன்னு வரும். எங்களுக்கு ஒரு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால தான் காசு சொல்கிறேன். ஓகே, கீழே குதிப்போம். ஷார்ட் கன் மட்டும் காணுமே. ஷார்ட் கன்னு இது எடுக்கிறதுக்கு தான் நாங்கள் 2 பேரும் பட்ட பாடு இதில் தான் இருக்குது. வேணா பாருங்களேன். ஓகே, நம்ம கீழே போவோம். இப்போ என்ன பண்ணலான்னா எங்கே வரான் மொட்டை? இப்போ அவனை அடிக்க கூட நம்மகிட்ட கன் இல்லை. கன் போட்டும் அதோட போயிடுச்சு. சரி ஓகே, நம்ம தைரியமான ஆளு கைஸ். அதனால் யாருக்கும் என்னத்துக்கும் பயப்படக்கூடாது. போவோம். ஐயோ பார்த்துலாம். ஜகடம் ஜகடம் ஜகடகடம் ஜகடம் ஜகடகடம் சம்போ சிவ சுபகம்போ கண் எடுத்துட்டோம். இப்போ என் மன வருத்தல் எப்படி இருக்குது தெரியுமா? என்ன கோவத்தில் இருக்குன்னு மட்டும் பாருங்க. வரேன்டா இன்னைக்கு ரிவெஞ்ச போடாம வர மாட்டேன்டா. செம்ம கோவத்தில் இருக்க. எப்படி அடிக்கிறாங்க தெரியுமா? எனக்கு வெறியா இது வர்ற வெறிக்குவீங்களே. திட்ட கூட முடியலங்க என்னால். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கோவத்தை எப்படி வீடியோ பண்ணியிருப்போன்னு பார்த்தீங்களா? நெருப்பு போட்டு அந்த வெறி நாங்களும் பார்த்ததில்ல, நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு வெடி
வெடி இல்லை வெரி வெடி 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 வெரி 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 இப்போ வெரி 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 நம்மள்ட்ட எல்லாமே கிடச்சிருச்சு. ஷார்ட் கன் நம்ம ஷார்கன்னு இந்த ஒரு டேக்குள்ள இந்த 2 டே இருக்கு. இந்த 2 டே முடியறதுக்குள்ளேயும் அந்த ஷார்கன் எடுத்துட்டு தப்பிக்கலன்னு என் பேரை மாத்திரண்டா. ஒருவேளை நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னா சூப்பர் ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுறீங்க. ஒருவேளை நான் தப்பிக்கல அப்படின்னா ப்ரோ நீ ஒரு பாட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும். ஓகே சேலஞ்சா ரெடியா? வரீங்களா? பெட்டு வரீங்களாடா? வாங்கடா 10 இல்லைண்டா. ஐயோ இந்த கேப்ல போதுலாம். மாட்டிக்கிச்சே ஏய் இன்னும் ஒரு டே இருக்குடா. அந்த கடைசி நாள்ல நான் எப்படி தப்பிக்கிறேன்னு மட்டும் பாருடா. பாருங்கடா. சவுண்டு கொடுக்க போறியா சவுண்டு கொடுக்காம போறியா? சவுண்டு குடிப்பேன்டா. சவுண்டு குடுக்காமலே இருப்பேன்டா. வாடா பத்திரலடா. எது பண்ண போற ரெண்டுத்துல? நான் ஆடுறேன் பாரு. இப்ப பாரு. டங் 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 டங்க டக்க டங்க டங்க டங் சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ அடிச்சடியில் கிளவி சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ ஜகடம் ஜகடம் ஜகடகடம் டம் ஜகடம் 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 என்ன சண்டைக்கு கூட்டா முன்னா மண்டைய போட்டு நாமையோ இப்ப நீ செத்துட்டியடாடா. கமெண்ட் பண்ணுங்க. இப்ப அவனை என்ன பண்ணலான்னு எனக்கு சுத்தமா தெரியலையேடா. எங்கடா இருக்கேன் நானு? என்னடா அது? ஐயா இந்த ரூமா ஆனண்டா எனக்கு ராணி சொல்ல என்ன தலையாட்டுறா? ஐயோ சொல்லி முடிச்சிட்டாங்க. வரேன்டா அடுத்த ஃப்ரைடே சண்டே வரேன்டா. உங்க மொட்டையை மிளகா அரைக்கிறேன்டா. இந்த இருக்கிற சொட்டையும் முடிக்கிறேன். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. Bye bye. Love you guys. Bye bye.